ஹே ஹாய் ஜாம்பிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா காஜு நம்பர் 8 அப்படின்ற இந்த அவசரமான அனிமே சீரிஸ் உடைய மாங்கா சாப்டர் 75 and 76 தான் இன்னைக்கு நம்மளோட வீடியோல பார்க்க போறோம். சோ இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் அனிமே ஜாம்பிஸ் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க गाइस. சோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா பிடிக்கும்ன்ற நம்பிக்கையில தான் சொல்றேன். மறக்காம ஒரு லைக் போட்டு ஜெயபாகுபலின்னு ஒரு கமெண்ட் தட்டி விட்டீங்கன்னா நாங்க ரொம்பவே ஹாப்பி ஆயிடுவோம். சோ வெல்கம் டு அனிமே ஜாம்பிஸ். சோ இந்த எபிசோட் ஆரம்பிக்கும் போது நம்ம தலைவர் ஆல்ரெடி வாய்ஸ் கமெண்ட் வேற லெவல்ல காஜு ஸ்லேப் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. சோ நம்மளுடைய தலைவர் எவ்வளவு பவர்ஃபுல், எவ்வளவு காய்ச்சுவை ஈஸியா டெஃபிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அசிஸ்ட் பண்ற அந்த பொண்ணெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா. சோ நம்மளுடைய தலைவருடைய பவரை பார்த்துட்டு இங்க இருந்து எல்லா காய்ச்சுமே டெஃபிட் பண்ணிட்டோம், சோ நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போகலாம் அப்படின்னும் போது என்ன சொல்ற போருமா காய்ச்சுவை இப்ப டெஃபிட் பண்ணியாச்சுல, சோ வா கொஸ்டின் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஆபீசர்ஸை டெஃபிட் பண்ணுவோம் அப்படின்னும் போது என்னடா லுசுத்தனமா பேசிட்டு இருக்க, சின்ன புள்ளையாடா நீ, நம்ம யாரடா டெஃபிட் பண்ணணும், காய்ச்சுவை தான்டா, என்னடா இப்படி படுத்திக்கிட்டு இருக்க, எனக்கு ஒன்றியா இப்படி ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல கதறிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்தா நமக்கு சிரிப்பு வருது, ஆனா தலைவருக்கு எவ்வளவு காண்டு ஒரு யோசிச்சு பாருங்களேன். சோ இந்த அளவுக்கு அவர் ரிலீஸ் பவர் யூஸ் பண்றாரு. இது மட்டும் அவர் கரெக்டா பெர்ஃபெக்ட் பண்ணிட்டு அவருடைய ஃபுல் ரிலீஸ் பவர் ஒரு 90% பண்ணாருன்னா அவர் அச்சிக்கு இந்த ஏரியால யாருமே கிடையாது. அவர் பெரிய பெரிய கேப்டன்ஸோட ஈவன் பெரிய பெரிய காஜை விட ரொம்பவே பவர்ஃபுல்லான ஆளா இருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ ஆமாங்க, உண்மையிலேயே இவரும் வேற லெவல்ல ஒரு பவர்ஃபுல்லா இருக்காரு. ஈவன் 100% அவர் சிங்கே ஆகாம இருக்கும்போது கூட. சோ இப்பதான் இன்னொரு ரிப்போர்ட் வருது 3rd டிவிஷன்ல இருந்து. என்ன ரிப்போர்ட் வருதுன்னா கொஷினை கிளியர் பண்ணிட்டாரு அவருடைய இதுவெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோட்டாங்கள் கிட்ட சொல்றாங்க. சோ இவரும் ஓகே எல்லாத்தையுமே அவனே பாத்துப்பான் அந்த ஏரியால. சோ இந்த இடத்துல இன்னொரு இஷ்யூ ஓடிக்கிட்டு இருக்கு. என்னன்னா இந்த ஷினோனோமி அப்படின்ற ஒரு பொண்ணு இருக்கால, அவளுடைய டீம்ல மட்டும் இன்னும் எந்த ஒரு பெரிய பிக் பவரும் வரவே இல்லை. சோ இவங்களுடைய நிலைமை தான் ரொம்ப ஒஸ்ட் ஆயிட்டு இருக்கு. எவாக்குவேஷன் கூட அங்க நடக்க மாட்டேங்குது. ரீசன் என்னன்னா அங்க பெரிய டிராபிக் இருக்கு, பீப்புள் எல்லாரும் பயத்துல அலறிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த இடத்துலதான் பாவம் கைஸ் கிட்டத்தட்ட ஒரு 6 பெரிய பெரிய சூப்பர் ஜெயின் கிளாஸ் காய்ஜூஸ் நின்னுக்கிட்டு இருக்கு. சோ அந்த இடத்துல 6 காய்ஜூல ஐயோ இவ்வளவு பெரிய காய்ஜூல ஒன்னு அழிக்கிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்மளுடைய டீமுடைய பவரையும் ஸ்ட்ரென்த்தையும் வச்சு எப்படி இவ்வளவு காய்ஜூ அழிக்க போறோம். இன்னொன்னு இவளுக்கே தெரியுது. இங்க பாருங்க, இவ்வளவு பெரிய காய்ஜூ எல்லாம் இதுக்கு முன்னாடி டெஃபிட் பண்ணதே கிடையாது. இத பாருங்க, சின்ன சின்ன காய்ஜூஸ் எல்லாம் நாங்க டெஃபிட் பண்ணிருக்கோம், ஆனா இவ்வளவு பெரிய காய்ஜூ டெஃபிட் பண்ணது இல்லை அப்படின்ட்டு அவளே ஒரு மாதிரி அக்னாலஜ் பண்றா. இந்த சமயத்துல என்ன சொல்றான்னா நம்மளுடைய கஃப்கா ஹிப்னோ இவங்களோட பேட்சோட தான் இருக்கான். நான் இந்த இடத்துல காய்ஜூவா மாதிரி இது எல்லாத்தையுமே டெஃபிட் பண்ணிட்டுமா, ஈஸியா டெஃபிட் பண்ணிட்டுன்ற மாதிரி கேட்கறான். டக்குனு அவர் என்ன சொல்றான்னா இங்க பாரு, ஆல்ரெடி நம்பர் 9 நீ பார்ஷலா டிரான்ஸ்ஃபார்ம் ஆனதுக்கு நீ அங்கதான் இருக்குன்னு கண்டுபிடிச்சு உன்னை தேடி அட்டாக் பண்ணி உன்னை தூக்கலான்னு பாத்துச்சு. சோ இந்த வாட்டி உன்னை நான் மாறதுக்கு விடவே மாட்டேன், எல்லாத்தையுமே நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. சோ எப்படி நீங்க இதை பண்ணுவீங்க, எவ்வளவு பெரிய மான்ஸ்டரா இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி இவன் பேசிக்கிட்டே இருக்கான். டக்குன்னு ஒரு காஜு ஒரே ஷாட்ல வெடிச்சு சதறதுங்க. சோ என்னடா இது, ஒரே ஒரு ஷாட்ல இவ்வளவு பெரிய காஜு டெஃபிட்டடா அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு ஒரு குரல் கேக்குது, யாருன்னா அந்த இடத்துல இருக்கிறது மீனாங்க, நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டக்குன்னு நம்மளுடைய தலைவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. மினாவும் இந்த இடத்துல பெரிய பெரிய கவசம் போட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கா. டக்குன்னு சொல்ற, எப்படி மினாவால, அவ டாச்சிகாவால இருக்காளே, அது இங்க இருந்து 20 கிலோமீட்டர், அவ இங்க வந்துட்டாளா இல்ல அவ அங்க இருந்து ஸ்னைப் பண்ணிக்கிட்டு இருக்கா, 20 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து அவ ஸ்னைப் பண்ணி அடிக்கிறா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா உண்மையிலேயே மினா 20 கிலோமீட்டர் தூரத்துல இருந்தாங்க அடிச்சிட்டு இருக்கா. ஓடுறா நெக்ஸ்ட் லோட அப்படின்றா. ஏன்னா மினா ஆல்ரெடி ஒரே ஷாட்ல 2 காய்ஜோ முடிச்சு விட்டா. சோ இவளுக்கு ஒண்ணுமே புரியல இங்க இருக்க இந்த ஷினோனோமியாக்கு. என்னடா ஒரே ஷாட்ல 2 காய்ஜோ அடிச்சிட்டா, அதுவும் இவ்வளவு ஜெயிண்டான காய்ஜோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்கா. சோ அந்த சமயத்துல நம்ம கஃப்கா ஹிப்னோ பாத்தியா, மினா தான் டிஃபென்ஸ் போர்ஸ்லயே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட், அதுவும் ஜெயின் கிளாஸ் காய்ஜோ கில் பண்றதுல ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பெருமையா பேசிட்டு இருக்காரு. டக்குன்னு நெக்ஸ்ட் ரீலோட போடுறா அப்படின்ட்டு மினாவும் சொல்லிக்கிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் ரீலோட போட்ட உடனே அடுத்த ஷாட்டையும் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. டப்புன்னு அந்த காய்ஜோஸ் எல்லாம் வெடிச்சு சதறது. என்ன பவர்ஃபுல்ரா மினா. மினா மாதிரியான ஒரு பொண்ணு அந்த பழைய ஃபைட்ல இருந்திருந்தானா எவ்வளவு பெரிய டேமேஜ் எல்லாம் குறைச்சிருக்கலாம். நம்பர் 6 சண்டை போட்டப்போ மினா மாதிரியான ஒரே ஒரு ஃபைட்டர் இருந்திருந்தா போதும், நம்மளுடைய அந்த பெரிய டேமேஜ்ல இருந்து 3 டைம்ஸ் நம்ம குறைச்சிருக்கலாம் அந்த டேமேஜஸ் எல்லாம் அப்படின்ற மாதிரி அந்த சோட்டாங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவருடைய பவர் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. ஈவன் ஸ்னைப்பிங்ல வேற லெவல் பவர் இவ்வளவு அடிக்க யாருமே கிடையாது இல்ல. சோ அந்த இடத்துல இன்னும் ஒரே ஒரு டார்கெட் தான் ரிமைனிங்கா இருக்கு, உன்னால நெக்ஸ்ட் ரீலோடு எடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் எடுத்துப்பேன், எனக்கு அதெல்லாம் பெரிய மேட்டரே கிடையாது அப்படின்றாங்க. ஏன்னா இவ்வளவு பெரிய இந்த மிஷினை செய்யறதுக்கு ஏகப்பட்ட காய்ஜஸோடைய ஸ்பேர் பார்ட்ஸ் தேவைப்பட்டிருக்கும். சோ இவளுக்கே ஏகப்பட்ட எனர்ஜி
அடிச்சு போகும் ஒவ்வொரு ஷாட்ஸ்க்குமே. இவ்வளவு பவர்ஃபுல்லான ஷாட்ஸ் அவ கொடுக்குறா அப்படின்றது தெரிஞ்ச உடனே இருக்கிறதெல்லாம் உண்மையிலேயே மினா தான் ரொம்பவே பவர்ஃபுல், அவளை அடிச்சுக்க யாருமே இல்லை அப்படின்னும் போது இந்த பக்கத்துல நம்ம நாரமிக்கு வந்து ரொம்பவே கடுப்பா இருக்குங்க. என்னடா இது சிவிலியன்ஸ் எல்லாம் இவ்வளவு பவர்ஃபுல்னு சொல்றாங்களோ அப்படின்ற மாதிரி அவருக்கும் கொஞ்சம் லைட்டா தோணும். சோ அந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா டக்குன்னு மினா வந்து அவளுடைய நெக்ஸ்ட் ஷாட்டையும் ரீலோட் பண்ணிட்டு அடிச்சிடுறாங்க. சோ இப்ப ஸ்ட்ரீட்டா போகுது, அந்த ரீலோட் ஆனது பேலன்ஸ் இருக்க ஒரே ஒரு காய்ஜியோடைய மேலையும் பட்டு அப்படியே அந்த காய்ச்சி தெரியுதுங்க. சோ அந்த இடத்துல பார்த்தோன்னா எல்லாருமே ஒரு ஸ்ட்ராங்கான ஃபைட்ல தான் இருக்காங்க. அந்த இடத்துல அந்த ஷினோனோமியா கூட வாங்க காய்ஸ் நம்ம போய் சண்டை போடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேலன்ஸ் இருக்க எல்லாத்தையும் அவங்க போய் டிஸ்ட்ராய் பண்ணலாம் அப்படின்னு பாக்குறாங்க. சோ எல்லா டார்கெட்ஸும் டிஸ்ட்ராய்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மினா மூச்சு காத்த வாங்கும் போது இந்த சமயத்துலதான் நீங்க எல்லாம் ஆப்பிள் மாதிரி என்னோட மினாக்கு முன்னாடி இன்னொன்னு என்னுடைய வைஸ் கேப்டன் கஃப்கா ஹிப்னோ காப்ஸோடைய வைஸ் கேப்டனே மினா தான், எவ்வளவு பவர்ஃபுல் பார்த்தல அப்படின்னும் போது அந்த ஷினோனோமியா வந்து என்னது கஃப்கா காப்ஸா என்னடா பேரு இதெல்லாம், யாரடா நீ வைஸ் கேப்டன் சொல்ற அப்படின்னும் போது ஐயோ ரேடியோ ஆன் பண்ணிட்டேனே, சரி நான் எவாக்குவேஷன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுனாங்க. நம்ம தலைவரும் ஓடிக்கிட்டு இருக்காருங்க. சோ இருக்கிற எல்லா யூனிட்ஸுமே கொஞ்சம் கொஞ்சம் பேரை நம்ம டெஃபிட் பண்ணிட்டோம், எல்லாம் கிளியர் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கும் போதுதான் டக்குன்னு அந்த இடத்துல ஷினோமியா என்ன சொல்றா, இல்ல இங்க எல்லாம் இங்க சில் ஆகிறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. டக்குன்னு நம்ம நாருமியும் அதான் சொல்றாரு, இன்னும் இது முடியல, ஏன்னா நம்பர் 9 வந்து இந்த வாட்டி இன்னும் அது வரவே இல்லை, நம்ம எதிர்பார்த்த மாதிரி இன்னும் அது வரவே இல்லை, ஆனா அது இவ்வளவு சீக்கிரமா இதை முடிச்சிடும் நினைக்கிறீங்களா? இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய விஷயமா? நீங்க யோசிச்சு பாருங்க, ஹியூமன்ஸ்க்கு தேவைப்படுற எசென்சியலான ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையுமே நம்பர் 9 டார்கெட் பண்ணி டெஃபிட் பண்ணிட்டு இருக்கு. ஆனா எந்த ஒரு பொருளுக்கும் பெரிய சேதமே ஆகல. சோ இதோடைய பிளான் நமக்கு தேவைப்படுற ஃபெசிலிட்டியை டெஃபிட் பண்றது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டக்குனாங்க நம்பர் 9 காட்டுறாங்க. அது கையில ஒரு செஸ் போர்டுடைய காயின்ஸை வச்சுக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கு. ஓகே என்னுடைய எல்லா பீசஸும் இப்போ போர்ட்ல தான் இருக்கு, இப்ப என்னோட நெக்ஸ்ட் பீசஸ் இறக்குறேன் அப்படின்ற மாதிரி அது பார்த்துட்டு இருக்கு. டக்குன்னு ஒரு யூனிட்ல அப்படியே டக்குன்னு தண்ணி பூமி கடியில இருந்து வந்துகிட்டு இருக்கு. என்னடா இது தண்ணியா வருது அப்படின்னும் போது இல்ல இது டாய்காஜோட அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ரீடிங் வருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ இப்போ நம்பர் 9 அதோடைய மூவ் பண்ண ஆரம்பிச்சிச்சு போலியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் ஆச்சரியமா பதட்டத்துல பாத்துட்டு இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா நம்மளுடைய நார்மி முன்னாடி கூட ஒரு பெரிய காய்ஜு வந்து நிக்குதுங்க. சோ இந்த காய்ஜு எனக்கு முன்னாடி வந்து நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரு சிம்பிளா தான் பாத்துட்டு இருக்காரு. டக்குன்னு என் பக்கத்துல கூட ஒண்ணு இருக்கு காய்ஸ் அப்படின்னு ஷினோமியா சொல்றா. பாக்க அந்த காய்ஜு ஷினோமியா மாதிரியா அப்படியே இருக்குங்க. சோ இவங்களும் இந்த காய்ஜூஸும் யாரு கூடயோ ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க போல இருக்கு. இந்த பக்கம் பார்த்தா நம்ம காய்ஜு நம்பர் 10 மாதிரி இன்னொரு காய்ஜு வந்து இறங்குது. சோ என்கிட்டயும் ஒண்ணு வந்து நிக்குது போலயே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வைஸ் கமாண்டர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஓகே இது பார்க்க நார்மலான ஒரு காய்ஜு மாதிரியே தெரியல, இது எல்லாமே நம்பர் காய்ஜு அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. இது நம்ம எல்லாருமே நம்பர் 11, 12, 13, 14 அப்படின்னே சொல்லலாம். இது நம்பர் காய்ஜு அளவுக்கு ஈக்குவல் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப அந்த சமயத்துல ஷினோமியா மாதிரி ஒரு காய்ஜு இருக்குல்ல, அது ஆக்சுவலா மூஞ்சில கூட ஓட்டையோட இருக்குமே, அது பார்க்க இப்ப ஷினோமியாவோட ஃபேஸ் கட்டோடவே இருக்குங்க. சோ என்னதான் பண்ண போகுது இந்த காய்ஜு, அதுவும் இது பார்க்க ரொம்ப கிரீப்பாவே இருக்கு. இது என்ன பண்ண போகுது, ஷினோமியா கூட சண்டை போட்டு ஷினோமியா வின் பண்ணிடுமா பண்ணாதா, இன்னும் நம்பர் 9 என்னென்னலாம் பிளான் வச்சிருக்கு, இதெல்லாம் நீங்க முன்னவே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் தூக்கிலேயே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி இந்த ஸ்டோரி எனக்கு ஆல்ரெடி தெரியும் சொல்லி கேட்டு காட்டுங்க guys. So see you soon, bye bye.